காட்டி நிறைய வச்சிருக்கிற நாம எவனுக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கோம் சிந்திச்சு பாருங்க. இந்த கேடு கெட்ட அரசியல் சட்டத்தை வச்சிருக்கிறானுங்கள இந்த சட்டத்தை வச்சுக்கிறவனுக்கு பின்னாடி போறோம். கூத்தாடிகளுக்கு ரசிகர் மன்றம் முஸ்லீம்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தலைவரா பெற்றிருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் உள்ளவன் யாருக்கு ரசிகர் மன்றம்? உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்குங்கிறான். போஸ்டர் அடிக்கிறாங்க, சபத்தில் எழுதுறான் உடல் மண்ணுக்கான், உயிர் யாருக்கான்? ரஜினிக்கு. ஏன் ரஜினி வாப்பாவா? என்னடா உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்குங்கிறியா? யார் ரஜினிங்கிறவன்? யாரு? பெரிய வீர தீர பராக்கிரமசாலியா? அவனை கொண்டாந்து நிறுத்து, ஒரு குத்துல நான் அவனை கீழே கொடுத்து காட்டுறேன். என்னடா ரஜினி சினிமாவுல ஒரு சண்டை காட்சி 7 நாள் எடுப்பான், இப்படியுமா ஒரு நாளைக்கு? அவ்வளவுதான் இன்னைக்கு படம். அடுத்த நாளைக்கு அவன் கீழே விழுவுறத அடுத்த நாளைக்கு எடுப்பான். இதை போட்டு வேகமா ஓட விட்டு சண்டை மாதிரி காட்டுறான். இதுல இருந்து நான் கீழே குதிப்பேன், இமயமலையில இருந்து குதிச்ச மாதிரி அந்த கேமராவை ஸ்லோ மோஷன் விட்டு காட்டிடுவான். இதுல இருந்து நான் குதிக்கிறது 2 மணி நேரம் காட்ட முடியும் கேமரா ட்ரிக்ல. இவன் என்ன செய்வான்? குதிக்கணும் அப்படியே வர்ற மாதிரி காப்பான். எப்படிடா குதிக்கிறான் இவ்வளவு உயரம்? இவன் நினைக்கிறான், இந்த முட்டாப்பையன் நினைக்கிறான். என்னடா இந்த மாதிரி சினிமாவுல ஏற்கனவே இந்த எம்ஜிஆர்ங்கிற ஒருத்தர் நம்பியே இந்த சமுதாயம் பாழா போச்சு. நம்ம தலையில முளவா அரைச்சிட்டு போனா இன்னைக்கு யாருன்னா ரஜினிகாந்த் இந்த ஆதரச பூசல் முஸ்லீம் இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய வைத்த செல்லு பாருங்க. இந்த சினிமாவுல உள்ளத ஒரு போலித்தனத்தையா வழங்க இப்படிப்பட்ட தலைவரை பெற்ற ஒரு சமுதாயம் இந்த சினிமாவுக்கு பின்னாடி போறதுனால இதுதான் அரசியல் நினைச்சுக்கிட்டு இருக்கிற காரணத்தினால ஒரே ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்றேன். சினிமாவுல பாடுறான், சினிமா நடிகன் பாடுறாங்க ஒரு பாட்டு. என்ன பாட்டு படிக்கிறான்? என்னமோ ஒரு பாட்டு புதுசா போட்டிருக்கான இப்ப. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா, ஆண்டவன் சொல்றான்டா அருணாச்சலம் செய்யறான்டா. வரும்போது பஸ்ல படிச்சுட்டு வர்றானு பாட்டு, பஸ்ல கூட போட்டு விட்டுறானே, தேடி போக வேண்டியதில்லை. அதாண்டா எவ்வளவு தத்துவம் பாருங்க. அதாண்டா இதாண்டா, ஆஹா என்ன வழக்கம். இவன் விசில் அடிக்கிறான், அதாண்டா இதாண்டா குய் வைங்கிறான். என்னடா அதாண்டா இதாண்டா? இது என்னடா அவனுக்கு விளக்குது? ஒரு இடமும் கிடையாது. அருணாச்சலம் நான் தாண்டா, இதுல என்ன இருக்குது? நானும் சொல்லுவேனா ஜெயிலாவது நான் தாண்டா. என்னடா ஒவ்வொருத்தரும் சொல்றது, ஒவ்வொருத்தரும் அவன் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் என் பேரை சொல்லுவேன், அவர் பேரை சொல்லுவாரு. இதுல என்ன உனக்கு பெரிய தத்துவம் இருக்குது? அதை விட்டு தள்ளு. இந்த விஷயத்தை கூட அவன் சொந்தமா சொல்றானா? அதுதான் கேட்கிறேன். பாயிண்ட் என்ன? இந்த அதாண்டா இதாண்டாண்டு எழுதுனதே வேற ஆளு, அது கூட இவன் சொந்த சரக்கு இல்ல. அதை எழுதுனவன் ஒருத்தன். அந்த அதாண்டா இதாண்டாண்டு ராகத்தை கொடுத்திருக்கிறான அவன் வேற ஒருத்தன். இத குரல் கொடுக்கிறான், அதாச்சும் இவனுக்கு சொந்தமா? இவன் வாய வாய அசைக்குவான், இன்னொருத்த படிப்பான். இந்த அதாண்டா இதாண்டாங்கிறது பாலசுப்ரமணியமோ சவுந்தரராஜனோ படிப்பான், இவன் வாய வாய அசைக்குவான். இந்த வாய வாய அசைக்கிற இந்த ஊமை தத்துவத்துக்கு தான் இவன் வந்து கையை தட்டுறான. எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம், எவ்வளவு பெரிய முட்டாளா நீ வந்து உன்னை ஆக்கி வச்சிருக்கிறானோ அவ்வளவு போய் இங்க நடந்து போய் ஜீப்பு பிடிப்பான். பிடிச்சு காட்ட சொல்லு, வாழ்க்கையில பிடிச்சு காட்ட சொல்லு. இவன் எல்லா இத்தனை திருட்டு கும்பல படிப்பாரு, கொள்ள கும்பல படிப்பாரு. வீட்டை வேட்டு விட்டு போயிட்டான். ரஜினி வீட்டுல திருட்டு, மதுரையில போஸ்ட் அடிக்கிறான், ஆண்டவன் ரஜினி வீட்டில் திருட்டா. ரஜினி ரசிகர்களுக்கு ஆண்டவன் ரஜினி வீட்டில் திருட்டா போஸ்ட் அடிக்கிறான். வீட்டுக்குள்ள உட்கார்ந்து வேட்டு விட்டு போயிட்டான். அவனை கண்டுபிடிக்க வக்கீல்ல. இவர் பெரிய புலனாய்வாளர் நினைச்சுக்கிட்டு இருக்கான். சொந்த வீட்டுல உள்ள திருட்டை தடுக்க முடியல. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீரமா வந்து பார், மாபெரும் புரட்சி செய்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னந்தனியா களத்துல போய் வாழேந்தி நின்று போர் செஞ்சாங்க. பல்லு உடைக்கப்பட்டார்கள், பெரும் போர் தளபதியாக திகழ்ந்தார்கள். மதீனாவுல ஒரு நாள் பீதி இருக்கும் பொழுது நள்ளிரவுல தன்னந்தனியாக போர் மேகம் சூழ்ந்து இருக்குது. குதிரையில ஏறி உட்கார்ந்துகிட்டு தனியா மதீனாவுடைய எல்லை வரைக்கும் போய் பார்த்துட்டு வர்றாங்க. இது வீரம். அந்த ரஜினி இங்க வர சொல்லி பார்ப்போம், போயஸ் கார்டனை தாண்டி இந்த தொண்டிக்குள்ள வர சொல்லி பார்ப்போம். இவன் மக்களை சந்திக்கிறதுக்கு பயந்துட்டு அமெரிக்காவுக்கு போனான், மொட்டடிக்கு அமெரிக்காவுக்கு போனான். ரஜினியத்தான் சுரண்டு விளங்காதீங்க, எல்லா அயோக்கி எல்லா பையன் அயோக்கிய பையன் சினிமாவில் இருக்கிறவன். இவனுக்கு ரசிகன். எவ்வளவு பெரிய தலைவர், ஒழுக்கமா வீரமா பண்பாடா இந்த வாரி வாரி வழங்குற வள்ளல் தன்மையா. பேப்பர் காணலாம் பாத்தீங்களா? வெள்ள நிவாரணத்துக்கு ரஜினி 20 லட்சம். வள்ளல் தன்மை. வெள்ளம் நேத்தா ஏற்பட்டுச்சு. வெள்ளம் ஏற்பட்டு எப்ப? 1996 வெள்ளம் ஏற்படுது. அது ஏற்பட்டு 7 மாசம் ஆச்சு. நாட்டு மக்கள் சோத்துக்கு லாட்டி அடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போலாம் வெள்ளம் இருக்கு தெரியல வள்ளலுக்கு. இவனை வள்ளலா காட்டுறான் பாருங்க, எவ்வளவு அயோக்கியத்தனம் பாருங்க. மக்களை ஏமாத்துறாண்டு. சோத்துக்கு வழி இல்லாம அவன் ரோட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கான். குடிசையை விட்டு புயல் பாதுகாப்பு மையத்தில் கொண்டு வச்சிருக்கான். பள்ளிவாசல்லையும் பள்ளிக்கூடங்களையும் கஞ்சி காய்ச்சி ஊத்திக்கிட்டு இருந்தான். போத்திக்கிறதுக்கு போர்வை இல்ல. கோடி கோடியா வாங்குற இவன் அன்னைக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுத்தானா? இல்ல, இன்னைக்கு கொடுக்கறானா. வெள்ளமெல்லாம் வடிஞ்சு மக்களுடைய தேவையெல்லாம் நிறைவேறி இருக்கிற அந்த குண்டும் குடியுமா உள்ள சாலைகள் கூட ஓரளவுக்கு செப்பனிடப்பட்ட பிறகு வெள்ள நிவாரண நிதினா அது வெள்ள நிவாரண நிதியா? கிடையாது. அதையாச்சும் கையில இருந்து கொடுக்கறானா?
அதுவும் கிடையாது. இந்த ஒரு ஷோவை ஓட்டுவாங்களாம் ஒரு காட்சியை, அதுக்காக வேண்டி கூடுதல் கட்டணம் வசூலிப்பாகலாம். அந்த கட்டணத்துல 20 லட்சம் ரூபாய் சேருமா, அதை கொடுப்பாங்களாம். எவ்வளவு பெரிய அயோக்கியம். படம் ஓடல ஊத்தி மூடிடுச்சுன்னு அதை ஓட வைக்கிறதுக்காக வேண்டி வெள்ள நிவாரண நிதிக்கு ஷோ காட்டுறேன், இந்த இமேஜை வச்சுட்டு படம் ஓட்டுறதுக்கு மக்களை ஏமாத்துறான். ஏன்டா கோடி கோடியா குவிச்சு வச்சிருக்கிறிய, ஒரு படத்துக்கு எத்தனையோ கோடி வாங்குறிய, நாட்டுல உள்ளவங்க செத்து மடிஞ்சானு, நூத்துக்கணக்கான பேர் வெள்ளத்துல மிதந்தான, ஒரு காஞ்சி பழைய போர்வைக்கு தவிச்சான, 10 காசு கொடுக்காத இந்த பாவிகள் எல்லாம் வள்ளல் நினைச்சிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கான். வள்ளல் ரஜினி 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு, அப்போட்டு கோன் காசை வாங்கி கொடுக்குறான். உன்னை சினிமா பார்க்க சொல்லி அது 2 ரூபாய் டிக்கெட்டை 7 ரூபாய்க்கு வித்து 70 ரூபாய்க்கு வித்து அதுல சேர்ற ரூபாயை கொண்டே கொடுக்கறான்னு சொன்னா எவ்வளவு பெரிய மோசடி. இந்த மாதிரியான மோசடி பேர்வழிகள்லாம் வள்ளல்கள். எம்ஜிஆர் அப்படித்தான் பண்ணான், இவன் அப்படித்தான் பண்றான். இந்த சோவுடைய இந்த சமுதாயம் போய்கிட்டு இருக்கு. என்னருமே சமுதாயமே, இஸ்லாமிய அரசியலை மிஞ்சி ஒரு அரசியல் இல்ல. இஸ்லாமிய அரசியல் தலைவர் நபிகள் நாயகம், உனக்கு என்ன வேணும்? வீரமா? இங்க வந்து பாருடா, இந்த வீரத்துக்கு எந்த வீரத்தை சொல்ல போற? அறிவா? அந்த மாமி எதைகிட்ட பாரு. 14 நூற்றாண்டு ஆகி கூட அவருடைய ஒரு வார்த்தையில எவனுக்காவது குறை காண முடியுதா? ஒரு சொல்ல மாத்த வேண்டிய தேவை இருக்குதா? அவர் அன்னைக்கு சொல்லிட்டு போனது இன்னைக்கு தேவை, இவன் கத்துறான். அவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனமான அறிவு. அறிவு வேணுமா, சிந்தனை வேணுமா, ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய தன்மை வேணுமா, நாட்டு மக்கள் மீது கொண்ட அக்கறை வேணுமா, தோல்ல கைய போடுற மாதிரி போஸ் கொடுப்பான், காலமெல்லாம் கொடுப்பானா? அந்த அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தாங்க. தோழர் தான் தவிர அவர் தலைவர தொண்டர் கிடையாது. சஹாபா தான் பேரு, தோழர்களாகத்தான் பழகுனாங்களே தவிர நீங்க எல்லாம் என்னுடைய சீடர்கள், நான்லாம் உங்களுக்கு குரு அப்படி நடக்கல. அந்த மாமேவே அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலமெல்லாம் இவ்வளவு பெரிய ஆட்சியில் இருந்தும் கூட ஒரே ஒரு பேரிச்சம்பளத்தை பொது காசுல தொடல. தன்னுடைய பேரப்புள்ள ஒரு பேரிச்சம்பளத்தை எடுத்ததுக்காக துப்ப சொன்ன மாமனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே ஒரு பேரிச்சம்பளம்ங்க இந்த ஜக்காத்து பணத்தில் குவிஞ்சு கிடக்குது, அதை எடுக்கிறார் அந்த பேரப்புள்ள ஹுசைன். துப்பு, இது நமக்கு ஹலால் இல்லை, ஏழைகளுக்கு சொந்தமானது, இதை நம்ம தொடக்கூடாதுன்னு சொல்லி இப்படி ஒரு வாழ்க்கை நெறி ஏற்படுத்தினது. உலகம் அழிகிற காலம் வரைக்கும் என்னுடைய சந்ததியினர்கள் பைத்துல் மால் என்ற பொது நிதியிலிருந்து, ஜக்காத் நிதியிலிருந்து ஒரு பைசாவையும் தொடக்கூடாதுன்னு சொல்லி தன் சந்ததிகளை பூரா தெருவில் விட்டுட்டு போனாங்க. தன்னுடைய சந்ததிகள் என்ற ஒரே காரணத்திற்காக ஜக்காத் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாங்களே, இவெல்லாம் யாரு? சந்ததிக்காக அரண்மனை மாதிரி வீடு, உள்ள நுழைய முடியாது, கூர்க்காவும் நாய்க்கு கொடுக்கிறான் அவ்வளவு உயர்ந்த சாப்பாடுகள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெறும் கயிற்று கட்டல படுக்க, வீட்டுல விளக்கு இல்ல, 10க்கு 10 கூட அந்த அறை இல்ல, அதுக்குள்ளதான் குடும்ப வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு எளிமையான, தூய்மையான, அதே நேரத்தில் தைரியமான, வீரமான எந்த துறை எதுக்கும் பணத்துக்கு மயங்காத. கோடி கோடியா கொட்டி பார்த்தானே முடியாது, மிரட்டி பார்த்தானே மிரட்டுனா அதான் சொல்லுவேன், கோடி கோடியா கொட்டினா அதான் சொல்லுவேன், என் கொள்கையில துளியும் மாற மாட்டேன். என்ன தலைமை, என்ன தலைமை! இந்த மாமனிதருடைய தலைமையை புரிஞ்சிருந்தான்னு சொன்னா கருணாநிதியை தானே தலைவருமானா, எம்ஜிஆர் தலைவர்னு சொல்லியிருப்பானா, ஜெயலலிதாவை புரட்சி தலைவர் இருப்பானா, இந்த ரஜினிகாந்துக்கு போய் உடலை உயிரை கொடுப்பேன்னு சொல்லுவானா? இவ்வளவு பெரிய கேவலமான ஒரு நிலையில இந்த சமுதாயம் தாக்கிட்டியே. உன் சட்டத்தை சொல்லி அவனை இழுக்க வேண்டிய நீ அவனுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறிய. இந்த குப்பையான சட்டங்களின் பின்னாடி உன்னை இழுத்து போய் கொண்டிருக்கிறான சிந்திச்சு பார்க்க மாட்டாயா? அவர்களை உன்பக்கம் இழுக்க மாட்டாயா? கருணாநிதி இங்க கூப்பிடு, இங்க வா தலைவன், நானே இங்க வா, இந்த தலைவர் வழி, இந்த தலைவருக்கு பின்னாடி வர ரெடியா இருக்கிறான்னு கேளு. இந்த தலைவர்கிட்ட என்னடா குறை கண்டீங்க? இந்த தலைவர் மாதிரி ஒரு தலைவரை உலக வரலாற்றில் காட்டுங்கிறான்னு சவால் விடு. அப்படிப்பட்ட எதுலையும் போடி கிடையாது, எல்லாம் ஒரிஜினல். இவன் அரசாங்கத்துக்கு கொடுக்கிற வரி பணத்தை ஏமாத்தான். எல்லா நடிகர்களுக்கும் அரசாங்கத்துக்கு வரி பாக்கி இருக்குது, எவனும் மிச்சம் கிடையாது. இந்த வரி பாக்கினா யாருடைய சொத்து? நம்ம சொத்தப்ப. அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி ஏழைகளுக்கு உள்ளதானுங்க. இந்த ஏழை மக்களுக்குள்ள வரி சொத்தையே திங்கக்கூடியவன் எல்லாம் உங்களுக்கு ஹீரோவாக, வீரனாக, பெரிய வாரி வழங்குற வள்ளலாக, பெண்களை எப்படித்தான் காப்பாற்றுவானோ சுபஹானல்லாஹ். ஒரு பொம்பளை போவா, திடீர்னு வந்து குதிப்பாங்க. அது எப்ப குதிப்பான்? ஜாக்கெட் கிழிக்கிற வரைக்கும் குதிக்க மாட்டான். என்னடா எத்தனை வருஷமாடா இதை சொல்லி ஏமாத்திட்டு இருப்ப? இதான கதை. நீ சினிமா அலைகிறிய, இந்த ஒரு கதையை விட்டா வேற கதை இருக்குதா? இதே மாதிரி தான் வர்ற விதம் வேண்டாம், கைத்த பிடிச்சிக்கிட்டு இறங்குவாரு. இப்ப மோட்டர் பைக்கில் வந்து இறங்குவாரு, அவ்வளவுதான். ஆள விடுறது கரெக்டா தொங்கும். இங்க இருந்து பிடிச்சாருன்னா அங்க வந்து குதிப்பாரு எம்ஜிஆர். இவர் என்ன செய்வார்னா மோட்டர் பைக்கிலும் டக்குன்னு நிற்பாரு. எப்ப நிற்பாரு? புட்டிச்ச அந்த பொம்பளை புட்டிச்ச மிரட்டி எல்லாம் பார்த்து ரசிக்கிற வரைக்கும், பலவித போஸ்டுகள்ல எல்லாம் பார்த்து ரசிச்ச பிறகு அந்த உச்சகட்டமான வரும்போது திடீர்னு ஒரு கையை குத்துவாரு. இதனால சினிமா எவ்வளவு நாளைக்கு இதையே பார்த்துக்கிட்டு இருப்பேன், திருப்பி எத்தனை நாளைக்கு இதை பார்ப்பேன்? சிந்திச்சு பார்க்க வேணாமா? இந்த மாதிரியான போலித்தனமான அரசியல்வாதிகள், சினிமாக்காரர்கிட்ட விடுபட்டு இஸ்லாம் சொல்லக்கூடிய அரசியலை
இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு அழகான தலைமையின் கீழே நாம் எல்லாம் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.